வணக்கங்க, நான் சந்தோஷ். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா, ஸோ இயர்லி எப்படி 2.5 லேக் ஏர்ன் பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணவே வேண்டியது கிடையாதுங்க. ஸோ அது என்னென்னு ஃபுல்லாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கேங்க. ஸோ என்னோடய மணி நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ கற்றுக்கங்க. ஸோ நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. லேர்ன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அமௌண்ட்டு தரேன். உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லை, ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். மந்த்லி உங்களுக்கு 20,000 நான் சேலரி தரேன், சரிங்களா? ஸோ 20,000 ஸோ எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபுல் டே உட்கார வேண்டியது கிடையாது மார்க்கெட்டில். ஜஸ்ட் 1.5 hour 2 hour இருந்தாலே போதுமானதாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதையும் நான் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். நான் சொல்லித்தரதை ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் நல்ல ப்ராஃபிட் ஜோனில் இருக்கலாம். ஸோ எல்லோரும் எங்கிட்ட நான் கற்றுக்கிறேங்க, பட் எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ண இல்லைன்னு சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ அதையும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ட்ரேட் பண்ணி காட்டுங்க அண்டு ட்ரேட் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் சேலரி தரேன். ஸோ ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, நான் வாட் எவர் இட் இஸ், நான் எடுத்துமே உங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட மாட்டேன் இல்லைங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு சேலரி 20,000 தான், சரிங்களா? அது கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு 6 months 7 months வாட் எவர் இட் இஸ், 1 year போன அப்புறம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுப்பேன், சரிங்களா? ஸோ இது நான் கொடுக்குற கேரண்டி. இதுக்கு யாரெல்லாம் வில்லிங்னஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இருக்கும், தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் மேலே கொடுத்துருக்கேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணுங்க. ஸோ அதில் தெளிவாக இருங்க எல்லோரும். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் ஒரு ப்ராஃபிட் ஜோன் என்றைக்கும் பண்ண முடியும். ஸோ அது எனக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும். நீங்கள் எனக்கு ட்ரேட் பண்ணி கொடுத்தாலும் சரி, நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கரெக்டான ஒரு வழிமுறையில் போகணுன்னா ட்ரேடிங் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்தால் இல்லை போதும். ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் 2 நாளில் மார்க்கெட் மேலே போகும்னு சொன்னேன். 2000 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. இப்போவும் நான் ஒரு கண்டிப்பாக சொல்கிறேன், நிஃப்டி 30,000 கிராஸ் ஆகிடும் அண்ட் பேங்க் நிஃப்டி 60,000 கிராஸ் ஆகிடும். கண்டிப்பாக உடனே நாளைக்கான்னு கேட்டுறாதீங்க, கொஞ்சம் டைம் பீரியட் எடுத்துக்கும். கூடிய சீக்கிரம் போயிடும், சரிங்களா? மேபி என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் ஒரு 1.5 yearக்குள்ளே பேங்க் நிஃப்டி 60,000 போயிடும். அண்ட் சென்செக்ஸ் 1,90,000 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம். ஸோ அதனால் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் சேலரி தரேன், மாதம் 20,000 சம்பளம் தரேன். யார் ரெடியாக இருக்கீங்களோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் ஒரே நம்பர் தான் மேலே இருக்குது. எங்களோட அக்கௌண்ட்டில் தான் ட்ரேட் பண்ணாங்க, உங்களோட அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண விட மாட்டோம். பிகாஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு தவறான என்ட்ரி எடுத்தால் அதை நாங்கள் மேனேஜ் பண்ணணும். அதுக்காக மட்டும்தான் எங்களோட அக்கௌண்ட்டில் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு மந்த்லி சேலரி கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். நீங்கள் பண்ணுற வேலைக்கு நாங்கள் ஊதியம் கொடுக்குறோம், அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். கரெக்டு தாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஒன்று அரசியல் வரணும், இல்லாட்டி செபிக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான். செபி டைரக்டர் ஆகணும்னு. கண்டிப்பாக நம்ம அரசியல் வருவோம். அதுக்கான ஒரு படியை இதை நான் வச்சுக்கலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு குறிக்கோள். ஸோ இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போயிடும். ஸோ அதனால் காண்டாக்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ண ரெடியாக இருங்க. சேலரியை பேக்கேஜை 20,000 எடுங்க. ஸோ அதுக்கு மேலேயும் மென்மேலேயும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் ரெடியாக இருந்தால் போதும். தேங்க்யூங்க, அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அடுத்த வீடியோ என்ன கொடுக்கலான்னா, இன்வெஸ்ட்மெண்ட் 30 lakh வாங்கின ஒருத்தரோட வீடியோவும் அண்டு டாப் ஒரு பெரிய புரோக்கர் கம்பெனியில் ப்ரோக்கரேஜ் இருக்குது இல்லைங்களா? ஸோ டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனியில் டெக்னிக்கல் அனலிஸ்ட்டாக வேலைக்கு ஜாயின் பண்ண நம்மளுடைய லேர்ன் பண்ணவங்க. ஸோ அவங்களுடைய வீடியோவும் பார்க்கலாம். ஸோ அவங்களாம் 1 நாள் 2 நாள் அந்த லெவலுக்கு போகலையும், கிட்டத்தட்ட 2 years எங்களோட கூட இருந்தாங்க. ஸோ அதனால மட்டும்தான் அவங்களால அவ்வளோ லெவல் ரீச் ஆகிருக்க முடியும். ஸோ அந்த 30 lakh இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினவர் 4 இன்வெஸ்ட் பண்ணலைங்க, அவர் வெளியேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்வெஸ்டர் வெளியேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவர் தான் ட்ரேட் பண்ண போகிறார். அவர் ஸோ சேலரிக்கு அவர் பண்ண போகிறார். ப்ராஃபிட்டில் என்றைக்கும் ஷேரிங் கிடையாது, அது ஜஸ்ட் சேலரி, அவ்வளோதான், மந்த்லி. ஓகேங்களா? சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் சந்தோஷ், பாய்ங்க, தேங்க்யூ.